Audio Jungle. Hello, welcome back to my channel, dear students. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 10 ஒர்க்கிங் வித் மல்டிபிள் டேபிள்ஸ். ஸோ லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சாப்டர் 15 வரைக்குமான ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 9 வரைக்குமான என்சிஆர்டி சொல்யூஷனும் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம சாப்டர் 10 பார்க்கலாம், ஒர்க்கிங் வித் மல்டிபிள் டேபிள்ஸ். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், which of the following action can be performed once the tables are created in database? நம்ம டேபிள் வந்து ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆட் அ ஃபீல்டு இன் அ டேபிள், ரீநேம் அ டேபிள், டெலிட் அ டேபிள், ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ அங்கே கொடுத்துருக்க மாதிரி எல்லா ஆப்ஷனுமே தான் நம்ம பண்ணுறோம், அதனால ஆல் ஆஃப் தி அபோவ். செகண்ட் ஒன், which of the following is checked by a DBMS? ஸோ இங்கே டிபிஎம்எஸ் எதெல்லாம் செக் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ரிடண்டன்சி, இன்கன்சிஸ்டன்சின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட போத் ஏ அண்ட் பி, நெய்தர் ஏ நார் பி அப்படி இருக்குது. ஸோ ரெண்டுமே செக் பண்ணும், ரிடண்டன்சியும் செக் பண்ணும், இன்கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் போத் ஏ அண்ட் பி. Third one, which of the following is required to set a relationship between the two tables? ஸோ ரெண்டு டேபிளுக்கு நடுவில் நம்ம எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செட் பண்ணுறது? Both the tables must be in different databases. ரெண்டாவது ஆப்ஷன், both the table must have a common field. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேபிள்ஸ் ரெண்டு டேபிளும் டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா both the table must have a common field. ஸோ ரெண்டு டேபிளுக்கும் ஒரு காமன் ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. both the tables must have the same name. ரெண்டு டேபிளுக்கும் ஒரே நேம் இருக்கணும் அப்படின்றாங்க. both the tables must be stored in documents folder only. ஸோ ரெண்டு டேபிளும் டாக்குமெண்ட் ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே எது யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப் செட் பண்ண முடியும் அப்படின்னா both the tables must have a common field. ஸோ டேபிள் 1ல் ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னா டேபிள் 2லையும் அதே சேம் காலம் அங்கே இருந்தால் மட்டும்தான் ரெண்டு டேபிளுக்கு நடுவில் அந்த காமனான ஃபீல்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ண முடியும். Fourth one, if a record is added in a master table, which of the following is not true for transaction table? இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டு வந்து மாஸ்டர் டேபிளில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது வந்து ட்ரூவாக இல்லை டிரான்சாக்ஷன் டேபிள் அப்படின்னு கேட்குறாங்க. The record in the master table is called the master record. ஸோ நீங்கள் மாஸ்டர் டேபிளில் என்னென்ன ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மாஸ்டர் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The corresponding record in transaction table can only be entered once. ஸோ corresponding record இருக்குது அப்படின்னா in transaction table can only be entered once. ஸோ ஒரே ஒரு தடவை தான் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. The record in the transaction table is called transaction record. ஆமாம், நம்ம என்ன சொல்லுவோம்னா transaction table இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே transaction record அப்படின்னு சொல்லுவோம். It is possible to add a record in the master table. நம்மளால் மாஸ்டர் டேபிளில் ரெக்கார்டை ஆட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். 1, 3, 4 ஆப்ஷன் எல்லாமே பண்ண முடியும். செகண்ட் வந்து irrelevant, அதுமாரி நாட் ரிலேட்டட் டு தட் ஒன். ஸோ அதனால் பின்றது கரெக்டான ஆன்சர். Which type of relationship exists between a student and subject studied by him or her? ஸோ ஆப்ஷன் 1 to 1, 1 to many, many to many, all of the above. நம்மளோட புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்ட் அண்ட் சப்ஜெக்டோட ரிலேஷன்ஷிப் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தான், பட் அவங்க படிக்கிறது மெனி சப்ஜெக்ட், அதனால 1 to many. Consider the following table. Which type of relationship can be established between the two tables? ஸோ ரெண்டு டேபிளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 1 to 1, 1 to many, many to many, none of the above. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தோம்னா 1 to many தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐட்டம் கேட்டகரி. ஸோ ஐட்டம்ன்றது காமன், அதோட கேட்டகரின்றது டிஃப்ரெண்ட். ஸோ 1 to many.
which of the following menu contains the relationship option? So relationship option எந்த மெனுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா tools மெனுவில் இருக்குது. The list of tables to be added is displayed in the dash dialog box in the relationship screen. Option is add tables. Answer is add tables. In the relationship design screen, the relationship between the two tables is done using dash operation. So relationship எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா drag and drop மூலமாக தான் ஒரு டேபிளில் இருந்து ட்ராக் பண்ணி இன்னொரு டேபிளில் ட்ராப் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக தான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியும். Which of the following is not an option that can be used to maintain referential integrity in a database? ஸோ எந்த ஆப்ஷன் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை டேட்டாபேஸ்லன்னு கேட்குறாங்க. நோ ஆக்ஷன் இருக்குது, செட் நல் இருக்குது, செட் டிஃபால்ட் இருக்குது, செட் வேல்யூ இல்லை. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். State whether the following statements are true or false. First one, redundancy is preferred in a database. Redundancy நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். டேட்டா ரிடன்டன்சி, அதாவது மினிமல் ஆஃப் டேட்டா ரிடன்டன்சியை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபால்ஸ். In a table, a record for a particular entity should not be repeated. Yes, ஒரு டேட்டா மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால ட்ரூ. A single field should always have only one data value. ஸோ அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஒரு வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல விட we can store multiple values also, அதனால false. If a table is edited, the records already entered in it are deleted. ஸோ எடிட் பண்ணும்போது delete ஆகுமான்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக ஆகாது, அதனால false. The record in master table should be entered before the corresponding record entered in the transaction table. Yes, master table என்னென்ன டேபிளில் டேட்டாஸ் கொடுக்குறோமோ அதுவே தான் டிரான்சாக்ஷன் டேபிளும் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால ட்ரூ. In one-to-many relationship, one specific record of master table has more than one corresponding record in the related transaction table. Yes, one-to-many கரெக்டான ஆப்ஷன் தான். மாஸ்டர் டேபிளில் வந்து ஒரு ரெக்கார்டும் டிரான்சாக்ஷன் டேபிளில் வந்து மெனி கரஸ்பாண்டிங் ரெக்கார்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம one-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Seventh one, in relationship option is present in the Windows menu. Windows menuல இல்லை, அதனால false. In a database, the referential integrity is maintained by the user. ஸோ referential integrity வந்து டேட்டாபேஸில் வந்து பார்த்தோம்னா யூசரால் மெயின்டைன் பண்ண முடியுதான்னு பார்த்தோம்னா இல்லை. Ninth one, a relationship is always set between the tables based on a common field. கண்டிப்பாக காமன் ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு டேபிளுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதனால ட்ரூ. If the master record is deleted, the transaction record will always be deleted. ஸோ மாஸ்டர் ரெக்கார்டு வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸும் டெலிட் ஆகும் அப்படின்றாங்க. அது மாதிரிலாம் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும் இந்த டேபிளில். So fill in the blanks. A table to be edited is displayed in dash view, design view. The most important prerequisites for setting a relationship between the two tables is that there must be a dash between them. Common field இருந்தால் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் செட் பண்ண முடியும். In dash relationship, one specific record of a master table has one and only corresponding record in the transaction table. So questionலயே நமக்கு தெரியும் one-to-one relationship. Fourth one, dash is one of the most common types of relationship between the tables in a database. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபெமிலியராக காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா one-to-many தான். Fifth one, a record being entered in a dash table must always exist in a dash table. ஸோ ரெக்கார்டு வந்து நம்ம டிரான்சாக்ஷன் டேபிளில் என்ட்ரு பண்ணும்போது அதே ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா மஸ்ட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் அ மாஸ்டர் டேபிளையும் இருக்கணும். Sixth one, the principle of dash helps prevent missing data by keeping deleted data from getting out of sync, that is referential integrity. Creating dash between table restrict the user from entering invalid data in the referenced field. ஸோ ரிலேஷன்ஷிப் மூலமாக இன்வாலிட் டேட்டா வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். டேட்டா இன்டெகிரிட்டி இஸ் மெயின்டைன் பை வாட்? DBMS.
A relation between customers and product is an example of dash relationship. Many to many. Many customer, many products. The dash window is used to set relationship between the tables. The answer is 10. Now answer the following question. Give any 2 advantages of relating a table in a database. ஸோ நான் ரிலேட் பண்ணுறதுனால டேபிளில் ரிலேட் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு 2 அட்வான்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. எ ரிலேஷன்ஷிப் கேன் ஹெல்ப் ப்ரிவென்ட் டேட்டா ரிடெண்டன்சி. ஒரு டேட்டா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறது அவாய்ட் பண்ணலாம் 2 டேபிள் நம்ம ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணும்போது. கிரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் between table restrict the user from entering invalid data in the referenced field. அதே மாதிரி இன்வேலிட் டேட்டாவும் நம்ம என்டர் பண்ணுறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் ரிலேஷன்ஷிப் மூலமாக. எனி அப்டேஷன் இன் த மாஸ்டர் டேபிள் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரிப்ளேட்டட் இன் த டிரான்சாக்ஷன் டேபிள்ஸ். இப்போ மாஸ்டர் டேபிளில் நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்சாக்ஷன் டேபிளும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் creating relationship between the tables. How is redundancy or inconsistency controlled in a database? Explain with an example. Relations are set up between the tables to control data redundancy and inconsistency. ஸோ முதல்ல நம்ம எதுக்காக ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா 2 டேபிளுக்கு நடுவில் செட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம டேட்டா ரிடெண்டன்சியை குறைக்கணும், அதே சமயத்தில் டேட்டா இன்கன்சிஸ்டன்சியும் நம்ம குறைக்கணும், இல்லைனா அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு கான்செப்டே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த டேட்டா ரிடெண்டன்சின்றது என்னென்னா, ஒரு டேட்டாவை நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் டேட்டாவை மறுபடியும் டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே டேட்டா திரும்ப திரும்ப நம்ம டைப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டேட்டா ரிடெண்டன்சி வருது. ஸோ மல்டிபிள் காப்பீஸ் இருக்கிறதுனால அந்த டேட்டா வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்காது. கன்சிஸ்டன்சின்றது வந்து அக்யூரசி. இப்போ இன்கன்சிஸ்டன்சின்னும் போது அந்த டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா அந்த டேபிள் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ரிலேஷன். This helps in proper maintenance of a database by checking that neither the records are duplicated nor there is a variable data value for a particular field in 2 or more tables. If we set up relationship between tables, then adding or updating a record in one table reflect the changes in all the tables. ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நம்மளோட டேபிள்லையோ இல்லை டேட்டாபேஸ்லையோ ஏதாவது டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா இருக்கான்றது நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம மல்டிபிள் டேபிள்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணது அப்புறம் நீங்கள் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறீங்க இல்லை அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா எதோடலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோ, எத்தனை டேபிளோட நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோமோ எல்லா டேபிளையும் போயிட்டு அது என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஹவ் இஸ் ரிடெண்டன்சி ஆர் இன்கன்சிஸ்டன்சி கண்ட்ரோல் இன் டேட்டாபேஸ். ஸோ இது மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுது. தேர்டு வந்து பார்த்தோம்னா டிஃபைன் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஹூ மெயின்டைன்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி இன் அ டேட்டாபேஸ். ஸோ நமக்கு இது 1 மார்க்லேயே பார்த்தோம் ஃபில்லப்பில். யார் வந்து இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறன்னா யூசர்லாம் இல்லை, டிபிஎம்எஸ் தான். Referential integrity is used to maintain accuracy and consistency of the data in a relationship. நம்ம இப்போ ஒரு டேபிளை மல்டிபிள் டேபிள்ஸ் கூட ரிலேஷன் பண்ணிட்டோம், அதாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்யூரஸியாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கு டேட்டா வந்து அக்யூரஸியாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிக்காக இருக்கணும், அதாவது டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா இருக்கக்கூடாது. ஸோ டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா இல்லைன்ற பட்சத்தில் அந்த டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் அக்யூரஸியாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கும். So according to the principle of referential integrity, no unmatched foreign key value should exist in the database. No unmatched அப்படின்னு சொல்லும்போது எல்லா வேல்யூமே யூனிக்காக இருக்கணும். ஸோ யூனிக்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா should exist in the database. ஸோ அதனால தான் அது accuracy அதுக்கப்புறம் consistency அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The referential integrity in a database is maintained by DBMS. Now differentiate between one-to-one relationship and one-to-many relationship. Give suitable examples to explain your answer. ஸோ புக்கில் இருக்கிற
எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ 1 to 1 அப்படின்னா என்ன சொல்லலாம்? In this type of relationship, one specific record of a master table as one and only one corresponding record in the transaction table. அதாவது இப்போ 2 டேபிள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் டேபிள் இருக்கிற ஒரு டேட்டாவும் டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கிற ஒரு டேட்டாவும் மட்டும் நான் லிங்க் பண்ணேன் அப்படின்னா அதுதான் 1 to 1 ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட டேபிள் இருக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்ட் ஐடி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபீஸ் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயுமே நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி பேஸ் பண்ணி தான் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இங்கே இந்த டேபிள் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஃபீஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஐடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணும்போது 2 டேபிளுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் 1 to many ரிலேஷன்ஷிப். This is one of the most common types of relationship between the tables in a database. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் ரொம்ப ஃபெமிலியரான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தோம்னா டேபிள்ஸ் நடுவில் நம்ம யூஸ் பண்ணுறது 1 to many ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. As the name says, in this type of relationship, one specific record of the master table has more than one corresponding records in the related transaction table. ஸோ ஒரு ரெக்கார்டு ஒரு டேட்டா வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் டேபிள் இருந்தும் மல்டிபிள் டேட்டாஸ் வந்து டிரான்சாக்ஷன் டேபிள் இருந்தும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் 1 to many ரிலேஷன்ஷிப். இப்போ 1 to 1 ரிலேஷன்ஷிப்கான எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், த ரெக்கார்ட் ஃபார் அட்மிஷன் நம்பர் இஸ் த மாஸ்டர் டேபிள். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்னு ஒரு இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் அட்மிஷன் நம்பர்ன்ற ஒரு ரெக்கார்டு இருக்குது. Student data will have only one corresponding record of the same value admission number in the transaction table of the student result. So student details lo admission number இருக்கு, second table ஆன student resultலயும் admission number இருக்கு. So இந்த student ரெண்டு டேபிளையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டர் டேபிள் இருக்கிற ஒரு காலம் மூலமாகவும் டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கிற ஒரு டேட்டா மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா லிங்க் பண்ணுறோம். இதுதான் 1 to 1 corresponding data. This is because no two students will give same admission number. Similarly, one person can have only one ticket to get entry into a stadium to view the match. So, relationship between the student and admission number and a person and his ticket number will be 1 to 1 relationship. So, ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எல்லாருக்குமே வந்து அட்மிஷன் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அட்மிஷன் நம்பர் தான் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் 1 to 1 ரிலேஷன்ஷிப். இப்போ 1 to many பார்க்கலாம். 1 to many ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டீச்சர் கேன் டீச் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மல்டிபிள் கிளாஸஸ் ஆர் ஒன் பர்சன் கேன் செல் மல்டிபிள் ப்ராடக்ட். ஸோ 1 to manyக்கு நம்ம டீச்சர்ஸை கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அந்த டீச்சர் வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாடம் நடத்துவாங்க, அப்படிலாம் மல்டிபிள் கிளாஸஸ்க்கு போயிட்டு டீச் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ ஒரு டீச்சர் மல்டிபிள் கிளாஸஸ் ஆர் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் 1 to many அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we can say that there is a 1 to many relationship between a teacher and classes or teacher and student or seller and product. ஸோ இதுதான் நம்ம வந்து 1 to many ரிலேஷன்ஷிப் அப்படி நம்ம சொல்லுவோம். இங்கே டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் ஃபஸ்ட்டு டேபிள் வந்து டீச்சர் டீட்டெயில்ஸ், செகண்ட் டேபிள் வந்து கிளாஸ் அலோகேஷன். இப்போது டீச்சர் ஐடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அந்த டீச்சர் என்னென்ன கிளாஸ்க்கெலாம் போயிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போ T002ன்றது ஒரு டீச்சர், அவங்க பேர் வந்து வெங்கடேஸ்வரி. அவங்க என்னென்ன கிளாஸ்க்கெலாம் போகிறாங்க அப்படின்னா செக்ஷன் கிளாஸ் 10 செக்ஷன் ஏக்கு போகிறாங்க, கிளாஸ் 10 செக்ஷன் பிக்கு போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கிளாஸ்க்கும் போகிறதுனால ஒரு டீச்சர் ரெண்டு கிளாஸ்க்கு போகிறாங்க, அதனால் 1 to many relationship. Now fifth one, explain many to many relationship with an example. In this type of relationship, there will be a multiple records in a master table that correspond to multiple records in the relationship transaction table as well. So நம்ம மாஸ்டர் டேபிள் இருக்கிற மல்டிபிள் ரெக்கார்ட்ஸும் டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கிற மல்டிபிள் ரெக்கார்ட்ஸுமே கனெக்ஷனில் இருக்கும், ரிலேஷனில் இருக்கும். அதுதான் many to many. Generally, this type of is set when certain records have to be saved then more than once in both the related tables. ஸோ இங்கே வந்து இந்த கண்டிஷன் எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேட்டாஸை வந்து நம்ம மோர் தென் ஒன்ஸ் நம்ம வந்து ரெண்டு டேபிள்லையும் சேவ் பண்ணும்போது நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
For example, a teacher in a school may hold multiple responsibilities such as class teacher. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது அவங்க கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க, ஆக்டிவிட்டி இன்சார்ஜாகவும் இருப்பாங்க, இல்லை எக்ஸாம் இன்சார்ஜாகவும் இருப்பாங்க. For each responsibility, the teacher might be attached with multiple students. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸோடு அவங்க ரிலேஷனில் இருப்பாங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வில் பி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே டீச்சரும் நிறைய இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால மெனி டு மெனி. Similarly, a shopkeeper may sell multiple product to multiple customer. ஒரு ஷாப்கீப்பர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஷாப்கீப்பர் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருப்பாரு. அதுதான் மெனி டு மெனி. ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் பிட்வீன் அ ப்ராடக்ட் அண்ட் அ கஸ்டமர். The corresponding record in master table and transaction table are in same color. ஸோ எக்ஸாம்பிளுக்காக சேம் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டீச்சர் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்காங்க, டீச்சர் ஐடியும் இருக்காங்க. அவங்களோட ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ T002ன்றவங்க எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் யூனிட் 1, டேர்ம் 1 அது மாதிரியாகவும் பிரித்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் மெனி டு மெனி. ஓகே, இதோட இந்த சாப்டர் 10க்கான புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தயவு செஞ்சு நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், வியூ பண்ணுங்கள். ஏதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோஸ் போடலான்ற ஒரு ஐடியாவும் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.